ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் உண்மையானவங்க, யார் போலியாக பழகுறாங்க, இவ்வளவு நாள் தாமதமான வாழ்க்கை இனி எப்போ சீராகும் அப்படிங்கிறதான் உங்களுடைய முக்கியமான கேள்வியாக இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யாரை எவ்வளோ நம்பணும் அப்படிங்கிறது, எவ்வளோ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் நல்லவர் அப்படிங்கிறது இல்லைங்க. நீங்கள் நல்லவளாக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் உங்கள்கிட்ட பழகிறாங்க பார்த்தீங்களா, அவன் தான் உங்களை வந்து தீர்மானிக்கிறான். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பல நேரங்களில் சண்டை வரக்கூடாது அப்படின்னு அமைதியாகவே இருந்திருப்பீங்க. குடும்பத்துலேயும் சரி, வெளி வாழ்க்கையிலையும் சரி. உறவுடைய கூடாது, அதாவது ஒரு உறவு அன்னையிலேருந்து பிரேக் ஆகிடக்கூடாது, அவன் அவ்வளோ தப்புன்றான்னு தெரியுது, ஆனால் அன்னையிலேருந்து உடஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அதிகமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி. குடும்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஆசையை அப்படியே ஒத்தி வச்சுருவீங்க. சில டைமில் அதை மறந்துடுவீங்க. உண்மையை சொல்லுங்கள், இன்றைக்கி எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க? கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க பார்க்கலாம். இன்றைக்கு காலகட்டத்திலையும் குடும்பத்துக்காக மட்டுமே உங்களுடைய ஆசைகளையும் ரொம்ப நாள் கனவுகளையும் தியாகம் செய்து வாழுபவர் எத்தனை பேர்? படிப்பு எத்தனை பேர் தியாகம் பண்ணிங்க? திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதே போல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எத்தனை பேர் உங்களுடைய கனவுகளை விட்டுட்டு உங்களோட குடும்பத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போயிருங்க. இது துலாம் ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நண்பர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பண உதவி செஞ்சுருப்பீங்க. அலுவலகத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுடைய வேலையை சேர்த்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உண்மையை அறிந்தும் அமைதியாக இருந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இவன் போய் தான் சொல்கிறான்னு தெரியும், நீங்கள் பண்ணதெல்லாம் ஏமாற்ற வேலை தான் தெரியும், துரோகம் தான் தெரியும், இருந்தாலும் அமைதியாக போயிட்டே இருப்பீங்க. உங்களை தவறாக புரிந்தவரிடம் கூட நல்லவராக இருக்கணும் அப்படின்னு நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் அமைதி பலவீனமாக நினைக்கப்பட்டு இருக்கலாம். அதாவது நீ அமைதியாக போகிற அப்படின்னா நீ பலவீனமானவன் அப்படின்னா அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் நல்ல மனம் பயன்படுத்தப்பட்டு இருக்கும். அதை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் கேட்பவர்கள் பின்னால் உங்களை தவிர்க்கலாம். உங்கள் ஆலோசனை கேட்பான், அந்த இடத்துல ஒன்றும் பெருசாக இல்லை சார் அப்படிமா, ஆனால் அது சக்ஸஸ் ஆகும். அதை வச்சு அவன் பெரிய ஆள் ஆகிறதுக்கு பார்ப்பான். அப்போ உங்களுடைய ஆலோசனை மட்டும் எடுத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம், உங்களை பயன்படுத்துகிறான்னு அர்த்தம். உங்கள் பதவியையும் உங்கள் உதவியால் முன்னேறியவர்கள் உங்களை மறந்துருக்கலாம். நீங்கள் ஒரு பதவியில் இருக்கீங்க, உங்களுடைய உதவியின் மூலமாக நிறையா பேர் முன்னேறியிருப்பாங்க. நீங்கள் பதவியிலே இல்லை அப்படின்னாலும் உங்களால் முன்னேறினவன் நிறைய பேர் உங்களை இன்றைக்கும் மறந்துதான் இருக்கான். உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லப்பட்டிருக்கும். குடும்பத்தில் உங்களோட கருத்து கடைசியில் கேட்கப்பட்டிருக்கும். தொழிலில் உழைத்து நீங்கள் பாராட்டு வேறு ஒருவர் கிடைச்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து தொழிலில் ஒரு டீம் லீடரோடு இருக்கீங்க, ஒரு சின்ன போஸ்டிங்கில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான். ஆனால் உங்களுடைய உழைப்பை வேறு எவனோ ஒருத்தன் பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். இது எவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரியுமா? இது சார், இது காமனாக நடந்துகிட்டே தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் வேணால் சொல்லலாம். ஆனால் உங்கள் ராசியில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடப்பது சகஜம்தான். இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய விளைவுகளை பின்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பல துலாம் ராசிக்காரருடைய மனசில் தற்போது என்ன திரும்ப ஓடிட்டுருக்கு, நான் யாருக்காக இவ்வளோ நாள் விட்டு கொடுத்தேன்? என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க யார்? என் வாழ்க்கையில் நிலையான பணம் எப்போது வரும்? திருமணம், தொழில், வீடு எல்லாம் ஏன் தாமதமாகுது? என்னை அலட்சியப்படுத்தவங்களுக்கு என் வெற்றியால் எப்போ பதில் நான் சொல்லணும், அதை சொல்லுங்கள். எப்போ நான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கையில் முக்கியமான மாற்றம் வேண்டும் அப்படின்னா, எல்லோரையும் சமாதானப்படுத்தக்கூடிய பழக்கத்தை குறைக்கணும். எல்லாரையும் சமாதானப்படுத்தி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய முடிவுகளை மற்றவர்களிடம் கருத்தால் மாற்றக்கூடாது. பணம் மற்றும் உறவு விஷயங்களை தனித்தனியாக பார்க்க வேணும். உங்களை மதிக்காதவர்களிடம் தொடர்ந்து விளக்கம் கொடுக்க வேண்டாம். சரியான நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். இதை கடைப்பிடித்தால் தொழில், பணம், குடும்பம் மற்றும் மன நிம்மதியை மெதுவாக நல்ல நல்ல மாற்றத்தை அப்படியே உருவாக்கிட்டே வரும். துலாம் ராசிக்காரர்களுடைய அடிப்படை குணாதிசயம் அப்படிங்கிறது, துலாம்ங்கிறது காற்று தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சந்தில் வேணாலும் வந்து எப்படி வேணாலும் வந்துடும். அதிபதி சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லக்ஸுரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அழகாக இருக்குன்னு நினைப்பாங்க, மற்றவர்கள்ட்ட அன்பாக நடந்துக்குன்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹை கிளாஸ் ஆள்னு வச்சுக்காங்களேன், அந்த மாதிரி. பாரம்பரிய ஜோதிடத்தில் சுக்கிரனை குறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன தெரியுமா? அழகு, அன்பு, கலை, வசதி, உறவுகள், திருமணம், பணம், ஆடம்பரம், சமூக மரியாதை. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்கும். சமநிலை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ரசனை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய முக்கியமான இயல்புகள் அதுதான். அமைதியான சூழலை விரும்புவாங்க. சண்டையையும் தேவையற்ற வாதத்தையும் தவிர்ப்பாங்க. எல்லோரிடமும் நாகரிகமாக பழகுவாங்க. ஒரு விஷயத்தை இரு பக்கமும் யோசிப்பாங்க.
நீதியையும் சமநிலையையும் விரும்பக்கூடிய நபர்கள் நீங்கள். அழகு மற்றும் ஒழுங்கில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய நபர். நல்ல வீடு வாகனம் இதெல்லாம் வசதியாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர். சமூகத்தில் நல்ல பெயர் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். ஒருவரினுடைய பேச்சு மற்றும் உடல் மொழியை கவனிக்கக்கூடிய ஆள் நீங்கள். யாரையும் உடனே காயப்படுத்த விரும்ப மாட்டாங்க. குடும்பத்தில் அமைதி நிலைக்கணும் அப்படின்னு தாங்களே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நல்ல நபர். நல்ல நண்பர்கள் மற்றும் நல்ல குடும்ப உறவினர்களோடும் அதே போல் நல்ல தொடர்புகளை உருவாக்கக்கூடிய திறன் உங்களுக்கு எப்போவுமே உண்டுங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தனிமையை விட நல்ல உறவுகளோடு வாழ விரும்பக்கூடிய ராசி. ஆனால் உறவுகள் உங்களுக்கு அவ்வளோ செட் ஆகிறதில்ல. அவன் ஒரு மாதிரி பேசுகிறான் சார், இவன் ஒரு மாதிரி பேசுகிறான் சார், யாரும் உண்மையாக இல்லை சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். மனதில் உள்ள குழப்பத்தை வெளியில் காட்டாமல் சிரித்து கொண்டிருப்பாங்க. தற்போது துலாம் ராசிக்காரர்களோட மனதில் என்ன தோன்றிருக்குன்னு தெரியுமா? தற்போதைய காலத்தில் பல துலாம் ராசிக்காரர்கள் மனதில் வேலை மாற்றுவது சரியா, புதிய தொழில் தொடங்கினா வெற்றி கிடைக்குமா, என் வாழ்க்கையில் நிலையான உறவு எப்போது அமையும், யாரை நம்புறது யாரை விளக்குறது. ஏன்னா இப்போ ஒருத்தனால சிக்கல்னு தெரியுது, யாரை நம்புறது யாரை விளக்குறது. என் பண சிக்கல் எப்போ அது குறையும், அந்த சிக்கல் எப்போ குறையும், என் திறமைக்கு ஏற்ற மதிப்பு ஏன் கிடைக்கல, இப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ளே இருக்கும். மேலும் திருமணம், காதல், குடும்ப ஒற்றுமை, பண வரவு, கடன், வீடு, வாகனம், தொழில் கூட்டாமை, அதே போல் வெளிநாட்டு வாய்ப்பு, சமூக மரியாதை, குழந்தைகளோட எதிர்கால பற்றின விஷயங்களில் அதிக சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி நீங்கள். அதற்கான பதிலையும் நான் சொல்கிறேன் ஒவ்வொன்று. துலாம் ராசியில் பிறந்தவர்களுடைய பிறப்பு ரகசியம்னு ஒன்று இருக்குதுங்க. சமநிலை உறவு, அதே போல் அழகு, நீதி மற்றும் ஒத்துழைப்பின் ராசி தான் உங்களோட ராசி. சண்டையை சமாதானமாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற சண்டையை உங்களால் சமாதானப்படுத்த முடியாது. இரண்டு தரப்பினரையும் இணைக்கக்கூடிய திறன் கொண்டவங்க. நடுநிலையான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்களா, சமத்துவமான ஆள்னு சொல்கிறாங்களா, அதுக்கு தான். ஆனால் இரண்டு தரப்பினையும் இணைத்து உங்களால் செயல்படுத்த முடியாது. சமூகத்தில் நல்ல தொடர்புகளை உருவாக்குவாங்க. பேச்சால் கடினமானவங்களையும் சமாதானப்படுத்துவாங்க. அழகியல் உணர்வால் தனி அடையாளம் உருவாக்குவாங்க. துலாம் ராசிக்காரனா இப்படி தான் இருப்பான், இப்படி தான் ஆக்டிவிட்டி இருக்குது, இப்படி தான் சிரிப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்களை தனிப்படியாக அப்படி பேசுவாங்க. குடும்பத்தில் அனைவருக்கும் இடையே வாழமாக இருப்பாங்க. ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சண்டை போடுறோம் நடுவில் பாலமாக அமைஞ்சு அதை சரி பண்ணுவாங்க. தொழிலில் கூட்டாமையே வெற்றியாக்கக்கூடியவங்க நீங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தொழிலில் ஒரு கூட்டாளிகள் சண்டைகளாக வருது, பார்ட்னர்ஷிப் மீட்டிங்லாம் போடுறாங்க அப்படின்னா பல பேர் அடிக்கடிலாம் நடந்துட்டு போகும். ஆனால் இந்த தொழிலில் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு பேர்த்தோட சரிசமமாக பேசிட்டு அப்படியே நைஸாக சரி பண்ணி விட்ருவாங்க. பிறரின் மனநிலையை புரிந்து கொண்டு பேசுவாங்க. நீதியற்ற விஷயத்தை மனதில் ஏற்க மாட்டாங்க. மக்களை கவரும் நாகரிகமும் கம்பீரமும் இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் வாழ்க்கை இவர்களுக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சமநிலை கொடுக்க முயற்சி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை சமநிலையை இழக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசி ஒரு முக்கியமான ராசி. இந்த ராசியில் எப்போவுமே சமாதானம் செய்யக்கூடிய திறன் உண்டு, நாகரிகமான பேச்சு உண்டு, சமூக திறன் உண்டு, அழகியல் உணர்வு உண்டு, நீதி உணர்வு உண்டு, உறவுகளை பாதுகாக்கக்கூடிய குணம் உண்டு, வணிக அறிவு உண்டு. ஆனால் உங்களுக்கு எது தெரியுமா சவால்? இனி இந்த விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களுக்கு சவால். முடிவெடுக்க தாமதிக்கிறது, ரொம்ப டைம் எடுக்கிறீங்க. ஏன் தாமதமாகனா நீங்கள் அதை யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. எல்லாருடைய கருத்தையும் கேட்டு குழப்பம் அடையிறது, சண்டையை தவிர்க்க உண்மையை சொல்லாமல் இருப்பது, அளவுக்கு மீறி விட்டு கொடுப்பது, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயப்படுறது, வெளிப்புற அழகை அதிகமாக நம்புவது, ஆடம்பர செலவு செய்கிறது, உறவில் சமநிலை இல்லாவிட்டாலும் தொடர்ந்து இருக்கிறது. ஒரு சமநிலையான உறவு இல்லை அப்படின்னாலும் அப்படியே நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் ஆகிட்டே இருப்பீங்க. காலை பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருக்கிறது, அது வேஸ்ட்டு. தனியாக முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறத மாற்றிக்கோங்க. மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ட்ராபேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன யூஸு? குழம்பிட்டே இருக்கிறதுனால என்ன யூஸு? புகழ்ச்சியால் எளிதில் பாதுகாக்கப்படுவது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு புகழ்ச்சியால் உங்களை உங்களை ஒரு ஹையர் கிரேடாக பாதுகாக்கவும் முடியும், பாதிக்க வைக்கவும் முடியும். புகழ்ச்சி பண்ணியே உங்களை அப்படியே கொஞ்சம் ரொம்ப அப்படியே பூம் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய விஷயம். நெருங்கியவர்கள்ட்ட எல்லாரையும் பகிர்வது, தேவையில்லாமல் நீங்கள் பகிர்ந்துட்டுருக்கீங்க. துலாம் ராசிகளுடைய மிகப்பெரிய சவால் இதுதான். தவறு என்று தெரிந்தும் உறவு உடையக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருக்கிறதா உங்களுக்கு மிகப்பெரிய தப்பு. மற்றவர்கள்ட்ட எப்படி தெரியுமா பழகுவாங்க துலாம் ராசிக்காரங்க? அனைவரிடமும் இனிமையாக பேசுவாங்க, சண்டை வராமல் கவனிப்பாங்க, பிறரின் கருத்தை கேட்டு மதிப்பாங்க, நண்பர்களை இணைத்து வைத்திருப்பாங்க, குடும்ப நிகழ்ச்சிகளில் ஆர்வமாக இருப்பாங்க,
அழைப்புகளையும் உறவுகளையும் மதிப்பாங்க. சமூகத்தில் நல்ல பெயரை பாதுகாப்பாங்க. நண்பர்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவியை செய்வாங்க. யாரையும் பொதுவில் அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆனால் மனம் புண்பட்டாலும் உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க. நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த பிறகு திடீர்னு விலகி விடுவாங்க. ஒருவரை வெறுப்பதற்கு பதிலாக தூரம் வைத்து கொள்வது ரொம்ப நல்லது. நீங்கள் பக்கத்தில் வச்சு சண்டை போடுறத அமைதியாக நீங்கள் வேறு வேலையை பார்க்குறது பெட்டர். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை நீங்கள் அனுபவித்த துரோகத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. காதல் மற்றும் திருமண உறவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு துரோகம் ஏற்பட்டிருக்கும். முழுமையாக நம்பியவர் இரட்டை மனநிலையோடு நடந்திருப்பாங்க. இரட்டை மனநிலை புரிஞ்சிருக்கும். திருமண வாக்குறுதி கடைசி நேரத்தில் மாற்றியிருக்கும். தாங்கள் அதிகம் விட்டு கொடுத்து மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கும். துணை உண்மையை மறைத்திருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ. குடும்ப தலையீட்டால் உறவு பாதிச்சிருக்கும். உங்களோட மனைவி நீங்கள் சண்டை போடுறீங்க, வேறு ஒருத்தர் உங்களுடைய மாமனாரோ மாமியாரோ இல்லை நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் தலையிடுறதுனால உறவு பாதிக்கும். அமைதியை பலவீனமாக நினைத்து அலட்சியம் செஞ்சுருக்கலாம். தோற்றத்தை இனிமையான பேச்சை நம்பி ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏமாற்றம் உண்டு, துரோகம் உண்டு. இரு பக்கமும் நட்பாக நடித்தவர்கள் பின்னால் பேசியிருப்பாங்க. உங்கள்கிட்டையும் நட்பு மாதிரி பேசுவோம், அவங்ககிட்டையும் நட்பு மாதிரி பேசுவோம். ஆனால் பின்னாடி உங்களை பற்றி பேசியிருப்பான். உங்களுடைய ரகசியத்தை வெளியில் சொல்லியிருக்கலாம். உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தி முன்னேறி இருக்கலாம். தேவையான நேரத்தில் மட்டும் நெருங்கி இருக்கலாம். பண உதவி பெற்றவர் திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதே போல் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கலாம். உறவினர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனையில் இரு தரப்பினையும் சமாதானப்படுத்திய நீங்கள் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கலாம். சொத்து விஷயத்தில் தகவல் மறைக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் விட்டு கொடுக்கும் குணத்தை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் வருமானத்தை பற்றி அதிக ஆர்வம் காட்டியிருக்கலாம். குடும்ப முடிவுகளில் உங்கள் கருத்தை புறக்கணிச்சிருக்கலாம். உங்கள் பெயரை பயன்படுத்தி மற்றவர்களிடம் பேசியிருக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து யோசித்து பண்ணணும். அப்படின்னா நீங்கள் நட்புக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கட்டும். தொழில் மற்றும் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உழைத்தது நீங்கள், புகழ் வேறு ஒருவருக்கு சென்றிருக்கும். கூட்டாளி கணக்கு தெளிவாக காட்டாமல் இருந்திருக்கலாம். உங்கள் தொடர்புகளை மற்றவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம். அதை யோசித்து பண்ணுங்கள். மேலதிகாரிகளிடம் தவறான தகவல் சென்றிருக்கலாம். பதவி உயர்வு கடைசி நேரத்தில் மாறி இருக்கும். வாய்மொழி ஒப்பந்தம் காரணமாக இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். வாடிக்கையாளர் பணம் தாமதமாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வராத பணம்லாம் நிறையா இருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும், பணம்னு சொல்லுவது பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி கொடுத்த பணம் திரும்ப வராமல் போயிருக்கும். ஆடம்பர செலவால் சேமிப்பு குறைஞ்சிருக்கும். உறவினருக்காக கடன் சுமை ஏற்றிருப்பீங்க. இந்த டைமில் கண்டிப்பாக ஒரு 100 ரூபாயாவது வேறவனுக்காக நீங்கள் மாட்டிகிட்டு தான் இருப்பீங்க. கூட்டு தொழிலில் கணக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஆழமான விளம்பரத்தை நம்பி தவறான முதலீடு செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 70% உண்டு. திருமணம் அல்லது விழாக்களுக்காக அதிக செலவுகள் செஞ்சுருப்பீங்க. நல்ல காரியத்துக்கு தான் செலவு, ஆனாலும் கொஞ்சம் பார்த்து போட்டது ரொம்ப நல்லது. எப்போ உங்களுக்கு துரோகம் வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு அளவுக்கு மீறி புகழும்போது உங்களுக்கு துரோகம் வந்திருக்கும். புதிய நண்பர் உடனே தனிப்பட்ட விஷயங்களை கேட்கும்போது, தொழிலில் கூட்டாளிகள் கணக்கை காட்டாமல் தவிர்க்கும்போது, வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்பும்போது, உறவு உடையக்கூடாது அப்படின்னு தவற மறைக்கும்போது, மிக குறைந்த செலவில் குறைந்த நேரத்தில் அதிக லாபம் தருவதாக சொல்லி உங்கள்கிட்ட ஏமாற்றும் போது, பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கும்போது, காதலில் உணர்ச்சியை மட்டும் வைத்து முடிவெடுக்கும்போது, சொத்து ஆவணங்களை முழுமையாக படிக்காமல் கையெழுத்திடும்போது, உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை எல்லோரிடமும் பகிரும்போது, இதில் தான் நீங்கள் மாட்டுங்க. குடும்பத்தில் யார் உறுதுணை அப்படின்னா, யார் சவால் அப்படின்னா, உறுதுணையாக இருப்பவங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனதை அமைதியாக கேட்பவர்கள். உண்மையான ஆலோசனை வழங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முடிவுகளை மதிப்பவர்கள். பணத்தை விட உறவை மதிக்கக்கூடிய நபர்கள் நிறையா இருக்காங்க. சண்டையில் உங்கள் தூண்டாமை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இது நிறையா பேருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஒருத்தர் உங்களை 2 பேர் சண்டை போட்டுட்டுக்கிறான். திடீர்னு அந்த சண்டை அப்படியே உங்கள் பக்கம் டைவர்ட் ஆகிக்கும். இது துலாம் ராசிக்கே உண்டான ஒரு விஷயம். அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்கள் வளர்ச்சியை மனதார விரும்பக்கூடிய நபர்கள் உங்களுக்கு துரோகம் விளையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையையும் குடும்பத்தையும் மதிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நன்மை விளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியவங்க இரு பக்கமும் வேறு விதமாக பேசக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் சவாலாக இருப்பாங்க. உங்கள் நல்ல பெயரை பயன்படுத்துபவர்கள் உங்களுக்கு சவால். உங்களை குற்ற உணர்ச்சியில் வைத்திருக்க காரணம் சாதிப்பவங்க உங்களை குற்ற உணர்ச்சியிலே வச்சு உங்களை ஒரு காரணமாக பயன்படுத்தி உங்களை வச்சு காரியம் சாதிக்கிறவங்க தான் உங்களுக்கு சவாலானவங்க. பண உதவிக்காக மட்டுமே நெருங்கக்கூடியவங்க பக்கத்திலே வச்சுக்காதீங்க. குடும்ப சொத்தில் மறைமுகமாக செயல்படுத்துகிறவங்க, பட்டா மாத்திரத்தை இது பண்ணுறவங்கலாம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் வெளியே சொல்லுபவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் துணையை பற்றி தவறாக கருத்து உருவாக்குபவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. துலாம் ராசிக்கு ஏற்ற தொழில்கள் நிறையா இருந்தாலும் சட்டம் மற்றும் ஆலோசனை உங்களுக்கு அற்புதமான ஒரு தொழில். கலை மற்றும் அழகியல் துறை நல்லாயிருக்கும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா
இந்த ஃபேஷன் டிசைனு, அழகு நிலையம், மேக்கப் கலைஞர், புகைப்படம், வீடியோ தயாரிப்பு, சினிமா, இசை, நடன, அலங்கார தொழில், இன்டீரியர் டிசைன், கிராஃபிக்ஸ் டிசைன்லாம் நல்ல ஒரு இது தானே. மேக்கப் கலைஞர் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது தான். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் துணி வியாபாரம் நல்லாயிருக்கும், நகை வியாபாரம் நல்லாயிருக்கும், அழகு சாதன பொருட்கள் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டுமே செட் ஆகும். வாகன வியாபாரம் பரவாயில்லையா இருக்கும். ஆன்லைன் விற்பனை அற்புதமாக இருக்கும். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நல்லாயிருக்கும். திருமண மண்டபம் கட்டுறது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். நிகழ்ச்சி மேலாண்மை நல்லாயிருக்கும். ஹோட்டல் மற்றும் உணவகம் அற்புதமாக இருக்குங்க. இதில் தகவல் தொழில்நுட்பு மற்றும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் யூடியூப், தொலைக்காட்சி, நிகழ்ச்சி தொகுப்பு, விளம்பரத்துறை, சமூக ஊடக மேலாண்மை, பிராண்ட் ஆலோசனை, விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மற்ற துறைகளை பொறுத்த வரைக்கும் அரசு பணி, வங்கி, காப்பீடு, கல்வித்துறை, சுற்றுலா, தூதரகம், விமான சேவை, வாடிக்கையாளர் தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இனி தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், புதிய வேலை வாய்ப்பு உருவாகலாம். கூட்டு தொழில் பற்றிய பேச்சு வருங்க. அது உங்களுடைய ஜாதகத்தை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் கூட்டு தொழிலை பற்றி பேசணும். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அழகு, மீடியா, வணிகம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னேற்றம் இருக்கும். புதிய தொடர்புகள் மூலமாக வருமான வாய்ப்பு கிடைக்குங்க. பதவி மாற்றம் அல்லது பொறுப்பு அதிகரிக்கலாம். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகள் ஏற்படலாம். இதில் சமூக ஊடக முயற்சி வரலாங்க. அதே போல் ஆலோசனை அல்லது